கௌதம், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கௌதம், அது இது ஆன் பண்ணிக்கங்க நெட்டு. ஸோ எல்லாம் சர்வீஸ் எல்லாம் மாத்தியாச்சு. சரிங்க சார். என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றும் சார் இல்லை, ஆனா அந்த அந்த இது இருக்குல்ல, அந்த ப்ளூ கலர் கருப்பு கலர் வயரு, செல்வகுமார் இன்னைக்கு வருவாரு, அதை கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாரு. அப்படியே இருங்க சார். சார் ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. அப்படியே இருங்க ஆ, சார், ஒரு நிமிஷம். நான் சொல்லுங்க சார். அந்த கருப்பு கலர் சிவப்பு ஒயர் இருக்குல்ல, ரெண்டு கேபிள், இருக்குங்க சார். அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டு ஆமாங்க சார், ரெண்டு பேருக்கு. அதை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிங்க. சரிங்க சார். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அந்த பக்கம் ரூமுக்குள்ள போய் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேங்க பண்ணீங்கன்னா சார். அந்த ரூமுக்கு போனீங்கன்னா ரவுட்டர் ஆன் ஆயிருக்கும். சரிங்க சார். ரவுட்டர் ஆன் ஆயிருக்கும். பாஸ்வேர்டு வந்து என்னுடைய மொபைல் நம்பர். சரியா? சரிங்க சார். புரியுதா? சரிங்க சார். நான் அதை அன்னைக்கு கனெக்ட் பண்ணிட்டு ஒரு சிஸ்டத்துல மட்டும் கனெக்ட் பண்ணேன், இன்னொரு சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணல. இதுதான், அது யூஸ் பண்ணிக்க. சர்வீஸ் எல்லாம் மாறிடுச்சு. சரியா? சார் நேம் என்னங்க சார் வரும்? பூபதி குமார்னு வரும். வருதா? சார் வரல. ரவுட்டர் ஆன் பண்ணிட்டியானு? ரவுட்டர் ஆன்ல இருக்கா? அந்த சைடு ஆன் பண்ணிட்டேங்க சார், சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேங்க. இல்ல, இங்க ஆன் பண்ணிட்டாங்க. உள்ள ரவுட்டர்ல சுவிட்ச் எரியுதா? இருங்க, உள்ள போ. எங்க இருக்கோம் சார்? சார் எங்கேங்க சார் இருக்கு? டேய், இந்த பக்கம் பாடுறா. சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். அங்கேயே ஆன்ல தான் சார். ஆன்ல ஆனா இருக்கா? இல்லையா? இல்லையா? எனக்கு செக் சார் பண்ணனே. இது லைன் எங்க வருது? அட இங்க இருக்கு, இங்க இருக்கு. புரியல. இருங்க சார், இருங்க சார், கீழே ஒரு நிமிஷம் சுவிட்சில் ஆன் இப்ப பண்ணு. அக்கா இப்ப ஆன் ஆயிடுச்சு தானே? இருக்கா இப்ப ஆன் ஆகும் பாரு. இந்த கண்டுபிடிச்சுல ஃபேனுங்க அங்க ஒரு பிளக் இருக்கு, அங்கதானே ஆன் பண்ணி ஆமா, மேல விட்டீங்களா? இது எல்சிபி ஆன் பண்ணி விட்டியா? அது இது மேல ஒரு இது மாதிரி இருக்கும், அது தூக்கி விட்டியா? அட, கரண்ட் ஆன் பண்ணல, ரெண்டு ஒயர் எடுத்தானே பிளக்ல கனெக்ட் பண்ண. ஆமாங்க சார். அதுக்கப்புறம் அது சுவிட்ச் ஆன் ஆமாங்க பண்றதுக்கு சார். மேல எல்சிபின்னு ஆல்ரெடி ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கு தெரியுமா? சுவிட்ச் மாதிரி. ஆமாங்க சார். ஆன் எம்சிபி பண்ணிட்டேன். தானே? ஆமாங்க. அந்த எம்சிபி ஆன் பண்ணி விட்டியான்னு கேட்டேன். ஆமாங்க சார். அப்ப அங்க ரவுட்டர்ல லைட் எரியுதா? எரியுது, கேமராலே எரியுது. இருங்க சார், ஒரு நிமிஷம் சார். ஆன்ல தாங்க சார் இருக்கு, கேமராலாம் ஓடுது. கேமரா ஓகேடா, எம்சிபி ஆன்ல இருக்கான்னு கேக்குறேன். சார் ஆனா அந்த சைடு லைனே கொடுக்காத மாதிரி இருக்கு. மேல ஒன்று இருக்குங்க சார், இருங்க சார், ஆன் பண்றேன். எம்சிபி ஆன் பண்றா? அது இல்ல, இது லைன்ல கொடுக்கல. அதெல்லாம் கொடுத்தாச்சு, நான் எல்லாம் இது பண்ணியாச்சு. நீ ஒயர் கனெக்ட் பண்ண எம்சிபி மட்டும் ஆன் பண்ணு. அது க்ளோஸ் பண்ணா மட்டும் தான் வச்சிருக்கேன். வீடியோ நோ சார். இங்கதான் இங்க லைட் எரியும். நமக்கு லைட் எரியலைங்க சார், ஆனா இது நானே ஆவலைங்க. டேய், நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிற தம்பி. நீ எம்சிபி ஆன், நான் சொல்ற புதுசு எம்சிபி ஆன் பண்ணி இல்லையா? எம்சிபின்னா என்னன்னு சார் தெரியுமா? இங்க மேல சுவிட்ச் பிளக் பாக்ஸ் மேல ஒரு. உள்ள ரூம்ல புது ரூம். டேய், நான் சொல்றத கேளுடா. சொல்லுங்க. டேய் தம்பி, சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், கேக்குதுங்க. டேய் நான் சொல்றத கேளு. சுவிட்சுக்கு மேல எம்சிபின்னு ஒண்ணு இருக்கா? சார் மேல பாக்ஸ் மாதிரி ஒண்ணு இங்க இருக்கடா, இங்க இது ஒயர் கேபிள் கனெக்ட் ஆகுது. இருங்க சார், ஒரு கருப்பு கலர் பாக்ஸ் இருக்கு. மேல ஒரு கருப்பு கலர் பாக்ஸ்ல ஒரு பட்டன் மாதிரி இருக்கா, அந்த பட்டன் மேல தள்ளு. சரி, வீடியோ போன்ல வீடியோ கால் வா. இருங்க, வீடியோ ஆன் பண்றேன். அந்த இதுக்கு போ முன்னாடி. அந்த எம்சிபி எம்சிபி சுவிட்ச் பாக்ஸ் போ. சுவிட்ச் பாக்ஸ், அந்த சுவிட்ச் பாக்ஸ் ஓகே. உள்ள வெளிய ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த சுவிட்ச் பாக்ஸ் போ. அந்த சுவிட்ச் பாக்ஸ்க்கு மேல பாரு, எம்சிபி மேல பாரு, மேல மேல தள்ளுது. ஒண்ணும் ஒயர் எடுத்து கனெக்ட் பண்றா. ஆஃப் பண்ணி
ஓ, இது 2 லைன் குடுத்துட்டாங்க. அந்த 2 லைன் எடுத்து கனெக்ட் பண்ணணும்ல. கழட்டு, அதுல கரண்ட் எல்லாம் வராது. ஒண்ணும் பயப்படாத. சரிங்க. அது ஓபன். குடுத்துட்டே ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கிறாங்க. ஆமா. வயரை கனெக்ட் பண்ணாம எப்படிடா? ஓகேங்க சார். இன்ஜினியர் மாதிரி யோசிக்கணும்டா தம்பி. சார் இங்க ஆல்ரெடி குடுத்துருப்பீங்கன்னு நினைச்சேன். இது இங்க தனியா. ஆமாமா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். எவ்வளவு பெரிய எலக்ட்ரிஷியன் நீங்க. இப்படி இருக்கலாமா? நானே இப்பதான் கத்துக்கிட்டேன். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு எலக்ட்ரிஷியன் பத்தி பேசலாமா? லைன்ல தான் இருக்கு தம்பி. அது வேறங்க. இல்ல ஃபேன் இதுல தான வொர்க் ஆகுது. இங்க பாரு அது எடு. சரிங்க. ஓகே. ஒரு சிவப்பு ஒரு கருப்பு. லைன்ல தான் இருக்கு. ஓகே. போட்டுருக்கேன். பண்ணிட்டேன். மேல எம்சிபி ஆன் பண்ணிட்டு இப்ப ஆன் பண்ணிட்டியா? லைட் எரியுதா? இப்ப லைட் எரியுதா? எரியுது. இப்ப நெட் கனெக்ட் ஆகும் பாரு. எரியுது. சரியா? இங்க ஆஃப் பண்ணா முடிஞ்சிருச்சு பாரு. விடு. இப்ப நெட் கனெக்ட் ஆகுதா? லைட் எல்லாம் எரியுது சார். நெட் கனெக்ட் ஆகும் பாரு. பூபதி குமார்னு காட்டுற ரெட்மி 10 தான் காட்டுறேன். ஓகே. ரெட்மி தான் சார் காட்டுறேன். என்ன காட்டுது? பேர் வைஃபை பேர் என்ன? நம்பர் சொல்லுங்க. நம்பர் எடுக்கும். 9698548633. 9698546689. டேய் உளராதுடா. சரி, நீ கொண்டு திட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. 9698548633. வேற தூக்கி வீசுறான் பாத்தியாவ. இருக்கட்டும், அவனை பேசிக்கிறேன். சரி, ஓகே. வீடியோ கட் பண்ணிக்க. சரிங்க சார். ஓகே. சோ ஓகே. நம்ம இத இப்பதாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சார் இப்பதாங்க சார் காட்டுது. என்ன காட்டுது? இப்பதாங்க சார் உங்க நேமே காட்டுது. சரி, ஓகே. காட்டுதல்லவா? அப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணதான் ஆகும். சரி, ரைட். இங்க பார். கண்ணா, ஓகே. சரி, இப்போ வந்து என்னன்னா ஒரு என்னென்ன ப்ரோக்ரஸ் எப்படி போயிருக்குன்னு பார்த்துட்டு இப்போ மார்க் இன்டர்வியூ. ஓகே. சரி, இதுல ஃபர்ஸ்ட் யாரு இன்டர்வியூ ரெடி? ஹூஸ் ஃபர்ஸ்ட்? சார் நான் ரெடி. நீங்க ரெடியா? ஓகே. ஓகே கௌதம். ஓகே கௌதம், சோ உங்களை பத்தி சொல்லுங்க பார்ப்போம். அபவுட் யுவர் செல்ஃப். தமிழ்லயே கேக்குறேன், உங்களை பத்தி சொல்லுங்க. கௌதம் சார் கேக்குதுங்களாங்க சார்? கேக்குது, இப்பதான் கேக்குது. இப்ப சொல்லுங்க. சார் என் கௌதம். I'm coming from Perundurai. I'm studied SSLC in 10th Government High Secondary School, Chinapuram. I'm studied diploma in Kongu Polytechnic College, Perundurai. I'm studying engineering in Nanda Engineering College, Perundurai, autonomous. So my short time goal is placed in good company for IT. My long time goal is big businessman. So my hobby is play games.
Okay. Thank you, sir. Okay. Damodaran. Okay. Okay, Gautam. Okay. நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னா செக் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க. Okay. Damodaran. சார் சொல்லுங்க சார். Tell me about yourself. சார் ஓகே சார். இங்கிலீஷ்லேயே சொல்லிடுறோம் சார். இங்கிலீஷ் தமிழ் எப்படினாலும் ஓகே. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா சொல்லுங்க. Okay, sir. First of all, good morning, sir. I'm Damodaran. I'm absolutely thrilled to be a part of this incredible internship. Recently graduated in Electronics and Communication Engineering from Anna Institute campus at Coimbatore. I'm passionate about applying knowledge and skills to real-world situations. During my academic journey, I had the privilege of interning at PKC Technology Private Limited, where I not only developed my technical abilities, but also developed a keen interest in cybersecurity software testing as well. The experience reinforced my belief in the practical applications of skills philosophy I am eager to bring to this dynamic environment. Okay. I am genuinely grateful for the opportunity to be the part of this internship, and I am looking forward to contribute to the vibrant community. And coming to my goal, my aim is to start a company, IT company. Thank you. That's all. Okay, good. Okay, Vijay. Sir. Tell me about yourself. First of all, thanks for giving the opportunity. I'm from Salem, sir. கொஞ்சம் வாய்ஸ் கேக்கல கண்ணா. ஹலோ. கேக்குது, இப்போ கேக்குது. Sir, first of all, thanks for giving the opportunity, sir. This is myself. I'm from Salem. I have completed the mechanical engineering in AVS technology. Then I have one. Sir, can you hear me? Sir, உங்க வாய்ஸ் கேக்கலீங்களே. ஹலோ. இப்போ கேக்குது. Okay, sir. So first of all, thanks for giving the opportunity, sir. Hello, sir. கேக்குது. First of all, thanks for giving the opportunity, sir. This is myself. I'm from Salem. I have completed BE Mechanical Engineering in this college of technology. Then I have completed in IT course in Python developer role. In IDM Tech Park. Then I have internship program going in Erode, training trains in Erode. Then my family members are 4 members, including me, sir. My recent project is a calculator project sir. My short-term goal is a good developer. Python developer, sir. The long-term goal is full stack developer. That's all about, sir. Okay, good, great. Okay, thank you, Vijay. Sindhu. Sir. Tell me about yourself. Yeah, this is Sindhu here. Completed my degree in 2018. After that, I'm placed in business systems from 2018 to 19. I'm working with business system Coimbatore. The work was mortgage related as a mortgage. After that, 19, I'm working with Indian Global Services Private Limited. On there, I'm working still 2020. That is also related to mortgage field. After that, I'm entering with AL Technologies Private Limited. From that 2021 to 2023, I'm working as a team member in AL Technologies. That company also have a mortgage field only. I'm working as a team member on that company. After that break, joining in training trains of technologies and institute as a web developer. First of all, I'm joining as an intern. After that, now we are doing projects for training trains.
In times we have developing the site of training trains. After that, we have creating posters and needs requirements we have filled in that institute. I have as the HTML, SQL, CSS, basics of Microsoft Word, Excel, JavaScript in intermediate position. Then having knowledge on Adobe, Photoshop, GitHub, WordPress, Bootstrap, Canva, Figma. I have very strong in knowledge of WordPress and Canva and Figma. Yeah, that's it. Okay, great. Great, Sindhu. Thank you. Divya ma'am. Sir. Tell me about yourself, ma'am. Sir, good morning, sir. First of all, I'm Divya. I finished my BE, MA, graduate, everything in Madurai. I completed my master degree in 2015. And then after finishing my master degree, I had great opportunity to work as assistant professor in Ultra Engineering College and Technology. And then due to my marriage, I skipped, and then I come and settle into Erode. And then I worked in Al-Amin Engineering College for 1 year. And then I break everything due to my family. And then finally I reached Velamal Bodhi campus as a primary teacher. And that job also, I'm not, due to my family situation, I quit my job. So now I'm work from home jobs. But I'm having teaching experience. I don't having any coding language. But due to my confidence, I'm okay. I will do anything like this. I just learn everything, and then searching for your company, and then enter into your training trains. Now I'm employee in training trains, and then I learn everything for front-end developer and also data science technology. And I don't know what I'm next. Okay. Thank you, ma'am. Okay, sir. Okay, thank you. Okay. See, guys, நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் தமிழ்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். Tell me about yourself நீங்க சொல்லும்போது நீங்க 3 விஷயங்களை நோட் பண்ணணும். ஓகே, நீங்க எந்த மாதிரி கம்பெனில அட்டெண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறது ஒரு விஷயம். ஓகே, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் என்ன, அந்த கம்பெனியோட சர்வீஸ் என்ன, அதை பேஸ் பண்ணி இங்க டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் வந்து கிரியேட் பண்ணணும். கண்ணா, நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஓகே, கௌதம், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? எஸ் சார். ஓகே, ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, நம்ம எந்த கம்பெனி அட்டெண்ட் பண்ண போறோமோ அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் என்ன, அந்த கம்பெனியோட சர்வீஸ் என்ன, அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ல வந்து இருக்கணும். ஓகே, நம்ம மோஸ்ட்லி வந்து நீங்க இதுல வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இருக்கிறீங்க. மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். போய்ட்டுமா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா தான் இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, நீங்க அதை வந்து உள்ள எடுத்துட்டு வரணும். ஓகே, அப்போ வந்து தான் கரெக்டா மேட்ச் ஆகும். ஓகே, அது மெயினா நீங்க பாத்துக்கணும். தென் வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு சொல்லும் போது ரொம்ப வேகமா சொல்லக்கூடாது. ஓகே, ரொம்ப வேகமா ஆரம்பிக்க கூடாது, ரொம்ப மெதுவா ஆரம்பிக்கணும். மெதுவானா ரொம்ப மெதுவா இல்ல, கொஞ்சம் நார்மலான இதுல. ஸோ தென் வந்து அதுல சொல்லக்கூடிய வேர்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரியலிஸ்டிக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் இப்ப இருக்கக்கூடிய ரியல் டைமோட கரண்ட் சினாரியோஸ் தான் நீங்க அதிகமா இதுல வந்து யூஸ் பண்ணணும். கௌதம், எங்க மிஸ்டேக் பண்றீங்கன்னு தெரியுதா?
ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, உங்களுடைய ஸ்கூல் டேஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க என்ன சொல்லணும்னா, கரண்ட்டா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, வெப் டெவலப்பர், ஸோ மொபைல் ஆப் டெவலப்பர், டிஜிட்டல் மார்க்கெட்டர், யூஐ/யூஎக்ஸ் டிசைனர், அத பத்தியே கொஞ்சம் உள்ள எடுத்துட்டு வரும். ஓகே. என்ன புரிஞ்சுதா? ஓகேங்க சார். எஸ் சார், எஸ் சார். நம்மளுடைய கரண்ட்ல இருந்துட்டு தான் நீங்க ரிவைஸ் போற மாரி நீங்க எடுத்துட்டு போகும். கரண்ட்ல இருந்து ரிவைஸ் போற மாரி கொண்டு போகும். மெயினா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க கரண்ட்டையும் உங்களுடைய விஷன் அண்ட் மிஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லணும். அதுல விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து என்னன்னா, சில கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நான் ஒரு என்டர்பிரனர் ஆகுறேன் அப்படிங்கறது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன புரியுதா? ஓகேங்க சார். இப்ப நம்ம இது வந்து என்டர்பிரனருக்கு வந்து ஃபுல்லி இது. சில கார்ப்பரேட் கம்பெனி என்டர்பிரனர்னா அவங்க வந்து யோசிப்பாங்க. ஓகே. அது வந்து யூஸ் பண்ணும்போது அந்த வார்த்தைகளை கவனிக்கணும். என்ன புரியுதா? ஓகேங்க சார். ஓகே. ஏன்னா கார்ப்பரேட்ட பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ அதெல்லாம் நீங்க அத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். தென் வந்து அந்த கரண்ட்டா இருக்கக்கூடிய சினாரியோஸ், கரண்ட்டா நீங்க என்ன வந்து இப்போ வந்து நீங்க பண்ண ஒர்க்லாம் கிட்ல இருக்கு. இந்த மாரி நான் கிட்ல நெறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட லிங்க் எல்லாம் இதுதான். அது மாரிலாம் நீங்க உள்ள எடுத்துட்டு வாங்க. என்ன புரிஞ்சுதா? சரிங்க சார். புரியுது. அதாவது எனக்கு தெரியும் சொல்றத விட, எனக்கு தெரியும், நான் பண்ணியிருக்கேன், அத நான் ப்ரூவ் பண்றதுக்கு என் கையில எவிடன்ஸ் இருக்கு. அப்ப கொண்டு போயிரணும் எப்பவுமே. சரிங்க. என்ன புரியுதா? எஸ் சார், எஸ் சார். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு போஸ்டர் செய்ய தெரியும், எனக்கு பிக்மா டூல் தெரியும், சோ எனக்கு கிட் தெரியும் அப்படிங்கறத விட, சோ யூ கேன் வெரிஃபை வித் அவர் மை கிட் அக்கவுண்ட் ஐ அப்லோடிங் ஃபார் என் நம்பர் ஆஃப் போஸ்டர்ஸ் அண்ட் டிசைன். அது மாதிரி நீங்க கொண்டு போயிரும். ஓகே. இதெல்லாம் தான் நீங்க வந்து கரெக்ட் பண்ண வேண்டிய இடம். புரிஞ்சுதா? ஓகேங்க சார். ஓகே. தென் வந்து இப்போ வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கும். சோ அப்ப வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேப்பர் எடுத்து ஒரு 4 டைப் ஆஃப் ஒரு 5 டைப் ஆஃப் டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப். ஒரு 4 டைப் 5 டைப் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுலயும் வந்து அத ரீட் பண்ணிட்டு ஷார்ட் அவுட் பண்ணிட்டு சிம்பிளா சொல்ற மாதிரி இருக்கும். என்ன புரியுதா? ஆல்வேஸ் தி ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரஷன். அது ரொம்ப முக்கியம். ஓகேங்க சார். புரியுது. கிளியரா? ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் ஆல்வேஸ் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரஷன். எஸ் சார். நீங்க எவ்வளவுதான் குவாலிட்டியா இருந்து உங்களுடைய எஸ் சார். ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்கக்கூடிய இம்ப்ரஷன் வந்து நல்லா அமையல அப்படின்னா அது வந்து ரிசல்ட் தராது. கண்டிப்பா தராது. சரிங்க சார். ஏன்னா உங்களை பத்தி முழுசா தெரியாதுல்லவா எங்களுக்கு. எஸ் சார். ஆமா. அதனால ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் வந்து கரெக்டா பெஸ்ட் இம்ப்ரஷனா நம்ம உள்ள எடுத்துக்கோம். சோ அதனால வந்து இந்த விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க கரெக்ட் பண்ண வேண்டிய இடம் இதுதான். கௌதம் புரியுதா? எஸ் சார். புரியுதுங்க சார். ஓகே. ரைட். அடுத்தது விஜய். சொல்லுங்க சார். அதே மாதிரி நீங்க கரெக்ட் பண்ண வேண்டிய இடம் என்ன அப்படின்னா, நான் இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. நான் ஒர்க் பண்றேன், நான் டெவலப் பண்றேன், நான் டிசைன் பண்ணிருக்கேன், இதெல்லாம் பண்ணிருக்கேன், எனக்கு இந்த விஷயம் எல்லாம் பண்ண தெரியும், இதெல்லாம் பண்ணிருக்கேங்கிற மாதிரி என்ன புரியுதா? சரிங்க சார். அது இல்லைன்னா அதை கொண்டு வரக்கான விஷயங்கள்ல செயல்படும். இதுதான் முக்கியம். புரியுதா? அப்போ அதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்க எடுக்கணும். அப்போ வந்து நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன், இந்த ப்ராசஸ் பண்றேன், எனக்கு இந்த ப்ராசஸ்ல அவுட்புட் எடுத்திருக்கேன், இந்த ப்ராசஸ்ல இவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கேன். அது மாதிரி வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு லெவலுக்கு நீங்க கொண்டு வரணும். ஓகே. சோ அப்பதான் வந்து நீங்க அது கரெக்டா வந்து இது பண்ண முடியும். ஓகே. தென் மத்த உங்களுடைய அதர் எல்லாம் யாரும் தேவையில்லை. மத்த கம்பெனில அங்க லேர்ன் பண்ண பிளேசஸ் எல்லாம் பத்தி அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. எஸ்பெஷலி எக்ஸ்பெக்டட் வந்து என்னன்னா அவங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் நீங்க சொன்ன டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃபும் கிட்டத்தட்ட மோரலஸ் மேட்ச் ஆகும். புரியுதா? அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் இங்க வந்து டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃபுக்கும் கீவேர்ட்ஸா மேட்ச் ஆகும். அது ரொம்ப முக்கியம். புரியுதா? இதுல உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச வேர்டு, ரொம்ப தெரிஞ்ச டெக்னிக்கல் டேர்ம்ஸ ஹைலைட் பண்ணீங்கன்னா இன்டர்வியூ வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சினாரியோல இருந்து இன்டர்வியூ போகும். புது கீவேர்டு ஏதாச்சும் தெரியாத ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வார்த்தைகள்ல இருந்து அடுத்த இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால அதை அவாய்ட் பண்ணிடணும். உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை வந்து ஹைலைட் பண்ணுங்க. ஓகே. 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 தென் பாத்தீங்கன்னா தாமோதரன்.
சார் சொல்லுங்க சார். சோ அதே மாதிரி நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் வரும். ஓகேங்களா? முன்னாடி சொன்ன பாயிண்ட்ஸ் முன்னாடி சொன்ன பாயிண்ட்ஸ் தான். ஓகே. செகண்ட் வந்து என்னன்னா, நீங்க வந்து அந்த ப்ராஜெக்டோட ஒர்க்கை வந்து ஹைலைட் பண்ற மாதிரி கொண்டு வரும். புரியுதுங்களா? ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன ப்ராஜெக்ட் அது மாதிரி எடுத்து அதுதான். அதாவது டிஃபரெண்ட் அப்ளிகேஷனை வந்து டெஸ்ட் பண்றது நம்ம கிட்ட மேனுவல் பிளஸ் ஆட்டோமேஷன் அதை ஹைலைட் பண்ணணும். அது மாதிரி எக்ஸாக்ட்டா அந்த ப்ராஜெக்டோட ரியாலிஸ்டிக்கான அவுட்புட். ஓகே, ரியாலிஸ்டிக்கான அவுட்புட் எடுத்துட்டு வரும். ஓகே, இன்னும் கொஞ்சம் மைண்ட் பண்ணுங்க. ஓகே, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் வந்து நிறைய சாட் ஜிபிடில கேட்டு பாருங்க. இன்னும் நிறைய இது வரும். அதுல ஒரு 4-5 டைப்ல ப்ரிப்பேர் ஆயிடும். ஓகே, கிளியர்? ஓகே, குட். ஓகே, இத ஃபாலோ பண்ணிக்கங்க. சரியா? ஓகே. தென் சிந்து. ஓகே, ஆக்சுவலி நீங்க லாஸ்டா சொன்னதெல்லாம் நல்லா சொல்லியிருந்தீங்க. கிரேட். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நல்லா பேசியிருந்தீங்க. ஆனா அதனுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் இதாச்சு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும் எப்பவுமே வந்து கரண்ட் ப்ராசஸ மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா புரியுதுங்களா? ஆனா ஃபாஸ்ட் ப்ராசஸ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா என்ன பிரச்சனை ஆகுனா, அதுல இருந்து ஏன் இதுக்குள்ள வந்தீங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி தேவையில்லாம நம்மளே கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணி விடக்கூடாது. ஓகேங்க சார். அதே மாதிரி கான்ட்ரோவர்சியா எந்த ஒரு ஏரியா இருந்தாலும் அதை வந்து உள்ள எடுத்துட்டு வரவும் கூடாது. கான்ட்ரோவர்சியான பிளேசஸையும் வேர்டையும் உள்ள எடுத்துட்டு வரவே கூடாது. இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஓகே, அந்த ஒரு கம்பெனியோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி தான் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் நீங்க பக்காவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த 2 மேட்ச் ஆகும். அந்த 2 மேட்ச் ஆனாதான் அவங்கனால வந்து இன்டர்வியூ கண்டினியூ பண்ண முடியும். ஓகேங்க சார். புரியுதா? நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேர்ட்பிரஸ் டெவலப்பர் தான் ஹையர் பண்றதுக்காக இந்த இன்டர்வியூ நான் ஷெட்யூல் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நீங்க வேர்ட்பிரஸ் பத்தி அங்க பேசல அப்படின்னா நான் உங்களை இன்டர்வியூவே பண்ண முடியாதுல்ல. ஆமாங்க. நான் வந்து எஸ்கியூஎல் ஃபார் பேக் அண்ட் டெவலப்பருக்காக நான் ஒரு இன்டர்வியூ வச்சிருக்கிறேன்னா, எனக்கு பேக் அண்ட் டெவலப்மெண்ட் பத்தி நீங்க பேசலைன்னா நாங்க எதுவுமே பண்ண முடியாதுப்பா. ஆமாங்க. சோ அதனால அது என்ன வகையான ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி உங்களை டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணீங்க. ஓகே, கிட்டத்தட்ட ஓகேங்க சார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்ணா புரிஞ்சுதா? இதை நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, தென் திவ்யா மேம் த சேம். ஓகே, எஸ் சார், எஸ் சார். ஓகே, காரணத்தை கொண்டும் ஓகே நமக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும், நிறைய வீக்னஸ் இருக்கும். ஓகே, தென் வந்து we are never so with the whatever weakness. நம்மகிட்ட எந்த வீக்னஸ் இருக்கு, நம்மளுடைய டிராபேக்ஸ் எதையுமே அங்க இது பண்ணக்கூடாது. ஓகே, உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நோக்குன ஒரு பயணம் தான் நீங்க சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன் அவர் லைஃப் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குப்பா. நிறைய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய லைஃப் ஆல்வேஸ் சேயிங் தட் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒரே நாள் ஒரே மாதிரி இல்ல. அதனால வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அப்போ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை வந்து எஸ்பெஷலி ப்ராஜெக்டோட இன்டெப்த்தை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, ப்ராஜெக்டோட டெப்த் அதான் எக்ஸ்பீரியன்ஸோட கேண்டிடேட் இன்டெப்தா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்ப அது சினாரியோவா நீங்க டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எது உங்களோட இன்ட்ரெஸ்டட் ஏரியாவோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் வந்து விஷயம். ஓகே, இதெல்லாம் இப்போ இதுல இருந்து நம்ம காமனா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, AWS தம்பி தாங்கள் இப்போது இருக்கிறீர்கள் என்று நான் இப்போதுதான் நான் உங்களை நோட் பண்ணினேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். சார் பழசா புதுசாங்க சார்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, பாத்துக்கலாம். சார் பழசு சொல்றேங்க சார். இப்போதைக்கு இந்த புதுசுக்கு ரெடி பண்ணலைங்க சார். என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. Sir, hello everyone. I am Shiva Birish. I completed my BTech IT in Kongu Engineering College. I completed data science, which I am inspired to Excel, so I have taken the data science. I am very much interested in Excel, SQL, Python, Tableau, like data visualization, data analyzation part, and my positive negativity. That's all about me. Okay. Okay, good. So இப்போ வந்து என்னன்னா, நீங்க வந்து இன்னைக்கு அசைன்மெண்ட்ஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கூகுள்ல கொடுங்க, அல்ல சாட்ஜிபிடில கொடுங்க. நிறைய ஐடியாஸ் வரும். அதை பேஸ் பண்ணி அதை எடுத்து எழுதுங்க, நோட்ல எழுதுங்க. அதை வந்து ஒரு கீவேர்ட்ஸா ஸ்பெஷலைஸ்டா பண்ணி நல்ல கீவேர்ட்ஸ் எல்லாம் ஜம்பிங் பண்ணிட்டு ஒரு 4-5 டைப்ல ரெடி பண்ணுங்க. ஓகே,
டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க. நீங்க அது அப்ளை பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு எது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா டெலிவரி பண்ண முடியுமோ அதை வந்து உங்களுடைய சாய்ஸ்ல வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸை வந்து மாத்திருக்கேன். கண்ணா புரிஞ்சுதா? அதாவது அந்த இன்டர்வியூ ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி கீவேர்ட்ஸை மட்டும் மாத்துங்க, என்டையரா மாத்த சொல்லல. எது உங்களுக்கு நல்ல ஃப்ளோலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதை வந்து உங்களுடைய டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ல வைங்க. ஓகே, அதோட ரொம்ப முக்கியம், மேக் இட் சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா வந்து என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் டெலிவரி பண்ணக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. இருக்கிறதுலயே ரொம்ப என்னது சிம்பிள், மேக் இட் சிம்பிள்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைகளை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். என்ன புரியுதா? ஓகே சார். அது மாதிரி பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் நீங்க ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் மட்டும் இன்னைக்கு நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஓகே, கிளியர்? ஓகே சார். ஓகே ஓகே. அதே மாதிரி ஸோ யுவர் நெவர் ஸ்கிப் வித் த மீட்டிங்ஸ். ஈவினிங் ஏதாவது நெவர் ஸ்கிப் த மீட்டிங்ஸ். ஸோ அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வீக் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்களே வந்து அடுத்தடுத்தது நான் டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நம்ம டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம் அல்லவா, அதில் ஒரு 29 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வந்து புரிஞ்ச விதமா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்ணா புரிஞ்சுதா? ஒரு லேமேனுக்கு சொன்னா எப்படி புரியும், அந்த ஆங்கிள் அந்த டாக்குமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும். அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறத படிக்க கூடாது. பிரசன்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, நான் கொடுத்த டாக்குமெண்ட்டை படிக்க கூடாது. இந்த டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறத வச்சு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு இன்டகிரேட் பண்ணி பேசணும். தம்பி நான் என்ன பேசணும் உங்களுக்கு புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்ணிருக்கேன். டேட்டா ஸ்ட்ரக்சர் சம் அல்காரிதம்ஸ் ஃபார் ரெகுலர் யூசிங், ஒரு 15 டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் வச்சு நான் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கிறேன்னா அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அல்காரிதம், சர்ச் அல்காரிதம் எப்படி வேலை செய்யுது, எக்ஸாம்பிளுக்கு ரியல் டைம் அப்ளிகேஷன் என்ன, அது அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அது யூஸ் பண்றதுனால என்ன வித்தியாசமான ரிசல்ட் வருது அப்படிங்கிற ஒரு ரியல் டைம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வகையான இன்டர்வியூஸ் வந்து உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். என்ன புரியுதா? எவ்ரிதிங் ஷுட் பி த ரியல் டைம். நீங்க சொல்ற எந்த வார்த்தைகளும் தியரிட்டிக்கலா போயிடக்கூடாது. மீன்ஸ் என்னது, டாக்குமெண்ட்ல இருந்தது இந்த வார்த்தையில் யூஸ் பண்ணி நான் சொன்னேன், நெவர். ஓகே, நெவர் டூ லைக் திஸ். நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கண்ணா கேக்குதா? ஹலோ சார். ஓகே, இப்போ என்னன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ரியல் டைமா இருக்கணும், சிம்பிளா இருக்கணும், எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஓகே, கிளியர்? ஓகேங்க சார். ஓகே, இன்னைக்கு நீங்க ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் வந்து பர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணி நீங்களா சொன்னது அப்படியே நோட் பேப்பர்ல எழுதி அதை போட்டோ எடுத்து குரூப்ல அனுப்பிச்சோம். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். ஓகே ஓகேங்க சார். ஓகே, தென் வந்து நான் ரெஸ்யூம் மாடல்ஸ் ஷேர் பண்றேன். சில ரெஸ்யூம் மாடல்ஸ் எனக்கு ரெஸ்யூமும் ரெடி பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகே ஓகேங்க சார். ஓகேப்பா. ஓகே கண்ணா, தேங்க்யூ. ஸோ எனிதிங் எல்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, சரியா? ஓகே, தேங்க்யூ கண்ணா. சார் ஒரு டவுட் இருக்குங்க சார், கால் பண்றேன் சார். சொல்லுப்பா. சோ மத்தவங்கள அவங்களுடைய ஒர்க் பார்க்க போறோம். ஓகே சார், நான் தம்பியோட மட்டும் பேசிட்டேன். ஓகேங்க சார். தம்பி நீ சொல்லுங்கண்ணா. சார் கால்ல பேசிக்கலாங்க சார், ஒரு சின்ன டவுட் இருக்கு. சரி ஓகே, ரைட்.